தொடர்ந்து 8 நாட்களாக என்னுடைய தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இணைந்து தேர்தல் பிரச்சாரம் வீதியாக வீதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கு நேரடியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து, அப்படி வீதியில் வருகின்ற பொழுது அந்த வீதியில் கடைகள் இருக்கின்ற அந்த கடையில் இருக்கின்ற உரிமையாளரும் சந்தித்து வாக்குகள் கேட்டு வருகிறோம். எல்லாரும் முழு ஆதரவு தராங்க, வரவேற்கிறாங்க. புன்னகை முகத்தோடு வரவேற்று நீங்கள் போங்க நான் ரெட்டலைக்கு போடுறேன்ற உணர்ச்சிகரமாக சொல்லி அனுப்புகிறாங்க. அதனால் இங்கே பணியாற்றுகின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஒரு சந்தோஷம், இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக வேலை செய்கின்ற ஒரு ஆர்வம். அதனால் தொடர்ந்து வியாபாரிகள் முதல் வாக்காளர்கள்லாம் ஆதரித்து வருகிறதுனால கண்டிப்பாக இந்த தொகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆட்டோ ஓட்டுநர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. முதல்வராக எடப்பாடியார் வந்தால் உங்களோட வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இல்லை, அவங்க ஏற்கனவே இந்த ஆட்சியில் பல பேர் அதாவது பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடப்பாடியார் முதலமைச்சராக இல்லை, அவர் எதுவும் இப்போ சொல்ல முடியாது. ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களெல்லாம் அழைச்சி அந்த நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளை அழைத்து அவருடைய கோரிக்கைகளை பெற்று கண்டிப்பாக நல்ல தீர்வு எடுப்பார் என்பது சொன்னதையும் செய்வார், சொல்லதையும் செய்வார். அந்த ஆட்டோ டிரைவர்கள் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாத வகையில் அவங்களுக்கு கண்டிப்பாக கூடுதலான அவருக்கு கவனம் செலுத்தி அவர்கள் உதவிகரமாக இருப்பார். அவங்க எதிர்பார்க்குறதை செய்து கொடுப்பார். விருகம்பாக்கம் தொகுதியில் சிவன் பார்க்க தவிர வேறு எந்த ஒரு சுற்றுலா தலமும் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. அதை நீங்கள் வந்ததுக்கப்புறம் மேம்படுத்துவீங்களா? இல்லை, சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பல பூங்காக்கள் இருக்குது. சிறுவர் பூங்கா இருக்குது, விளையாட்டுத்தில் இருக்குது, இப்போ சிவன் பார்க்கு மாதிரி பல இடங்கள் இருக்குது. இன்னும் அதுக்கு இடங்களை ஆய்வு செய்து ஆராய்ந்து வேறு எங்கே அரசு சொந்தமான இடங்கள் இருக்குதுன்னு பார்த்து கண்டிப்பாக அந்த மக்கள் கோரிக்கைகளை முதலமைச்சர் கவனத்துக்கு, எடப்பாடியார் கவனத்துக்கு எடுத்து சென்று கண்டிப்பாக அவங்க வைக்கிற கோரிக்கை நிறைவேற்றி தர முடியும். ஏன்னா திடீர்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த அரசு நிலை எந்த இடத்துல இருக்குன்று ஆய்வு செய்யாமல் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது தவறாக போயிடும். இடங்களும் குறைவான இடங்கள் தான் இருக்குது. அதுவும் பல தரப்பட்ட அரசு சொந்தமான இடம் இருக்குது. அதையெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய இடமா எது இருக்குதுன்னு பார்த்து அதை கண்டிப்பாக அவர் கவனத்துக்கு எடுத்து சென்று மக்கள் விரும்புகின்ற அந்த இடத்த அந்த கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம்.